தடையே இல்லாம இத்தனை நேரம் ஜனங்களை உலகத்துல இருந்து இங்க கடத்த உதவுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க எல்லாம் பூமிக்கு திரும்பும் போது உலக மக்கள் இதுவரை பார்க்காத ஒரு பிரிவைகளை பார்ப்பாங்க. தி மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் ஹியூமன்ஸ். அந்த வாட்ச்காரனுக்கும் தேங்க்ஸ் சொல்லிருங்க. அண்ட் உங்களோட 50% டீல நாங்கள் சைன் பண்ணிட்டோம். சொல்றதெல்லாம் சரிதான். ஆனால் நம்ம கிட்ட இப்போ வாட்ச் இல்லை, என்ன பண்றது? ஹலோ டைம் டிராவலர்ஸ். காலப்பயணம், அதாவது டைம் டிராவலோட முதல் படியை நம்ம இப்போதான் முயற்சி பண்ண போகிறோம். அண்ட் நம்ம நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு வேளை டைம் டிராவல் சாத்தியம் ஆனால் காலத்தை முன்னோக்கி மட்டும்தான் பயணிக்கலான்னு ஐன்ஸ்டீன் சொன்ன ரிலேட்டிவிட்டி தியரி சொல்லுது. அப்போ கடந்த காலத்துக்கு அதுக்கான ஒரு பதில் கனவுகள். ஆமாம், தூங்கும்போது வர உங்க ட்ரீம்ஸ், கனவுல வர எல்லா விஷயமும் ஆல்ரெடி நடந்த ஈவெண்ட்ஸாக தான் இருக்கும், உங்கள் பாஸ்ட். அப்படி வேறுபட்ட ரியாலிட்டியில் நம்ம நிகழ்காலத்தில் வேணுன்ற மாற்றத்தை நிகழ்த்தலாம். ஆமாம், இங்கே கேட்குறது உண்மைதான். பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ண முடியலைனாலும் உங்கள் கனவுகள் மூலியமாக பாஸ்ட்டுக்கு போகலாம். அண்ட் அதில் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, உங்கள் இளமையை கூட உங்களை மீட்டெடுக்க முடியும். பல பேரோட மென்டல் ட்ராமா, லூசி ட்ரீம்ஸ்னால வர ப்ராப்ளம்ஸை க்யூர் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அது ஹியூமன்லி 99% இம்பாசிபிள். ஸோ அதை நியூரோ சயின்ஸ் படி ஏஐ வச்சு பண்ணலான்னு ரீசெண்ட் ரிசர்ச் சொல்லுது. அண்ட் வீரா 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 by his stage. Now the enemy's coming down and he's slaves. Down now. வீரா வீரா, முக்கியமாக உனக்கு தான் இதெல்லாம் சொன்னேன். நம்ம டைம் ட்ராவல் மிஷன் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. ட்ரீம் ட்ராவலை வாட்ச் மூலிமா பாசிபிள் ஆக்குற உன் பகல் கனவை ஏஐ பார்த்துக்கும். சார், அதை ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்பேன். ஐ வில் மேக் இட் பாசிபிள். எவ்ரிவன் டேக் அ பிரேக். டேய், சீக்கிரம் சொல்கிறேன், எவ்வளோ நேரம்? டேய், என்னடா அவசரம்? உன் கோவத்தை அவர்கிட்ட காட்டுற. டிசிஎஸ் நிறுவனத்தில் இருந்து 12,000 பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இது மொத்த ஊழியர்கள் எண்ணிக்கையில் 2% என்றும் செயற்கை நுண்ணறிவுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது எனவும் அவர் கூறினார். சரி, உன் சைடு எனக்கு புரியுது. ஆனால் நீனே சொல்ல, 2030 நம்ம டைம் டிராவல் வாட்ச் கண்டுபிடிக்கவே இப்போதான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீ அதுக்குள்ள ட்ரீம் வழியா போகலான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம கண்டுபிடிக்கிற வாட்ச்குள்ள ட்ரீம் வழியா டிராவல் பண்றது இப்போதான் ரிசர்ச் வழியாவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாசிபிளே இல்லை. பேசாம ப்ரொஃபசர் கிறிஸ்டபர் சொன்ன மாதிரி டைம் டிராவல் வாட்ச் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. அவர் சொல்ற மாதிரி அதெல்லாம் ஏஐ பார்த்துக்கும், நீ விடு. டேய் கௌதம், என்னடா பேசுற? எல்லாமே ஏஐ பார்த்துக்கும். அப்போ நம்ம இதுக்கு இங்கே பாரு கௌதம், ஏஐ அட்வான்டேஜ் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே இருக்கிற புது இன்வென்ஷன் எல்லாம் வந்தது எதனால? கனவுகள்ல இருந்து தான். அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இங்கே புது இன்வென்ஷனே வராமல் போயிடும். ஆல்ரெடி இங்கே இருக்க பாதி பேருக்கு ஏஐனால வேலையே இல்லை. உனக்கு புரியுதா? இது ஒரு நிமிஷம் புரிய. இங்கே பாரு, இதுதான் ப்ராஜெக்ட் டி. இந்த வாட்சை விரிஸ்பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணி பல பேரோட மென்டல் ஹெல்த்தை காப்பாற்ற முடியும். நம்ம ரெம் சைக்கிள் கூட கனெக்ட் பண்ணுற ஒரு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி எனக்கு தேவைப்படுது. அது மூலியமா நம்ம ட்ரீம்ஸ்க்கு கூட ட்ராவல் பண்ணலாம். இந்த வாட்ச் வேலை செய்யறதுக்கு 99% வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு வேளை இது ஒர்க் ஆச்சுன்னா, ஒரு வேளை நம்ம ட்ரீம்ஸ் மூலியமா நம்ம பாஸ்ட்டுக்கு போக முடியுதுன்னா, யோசிடா, அவ்வளோ பேரோட பாஸ்ட் ட்ராமாஸை கிளியர் பண்ணலாம். அவ்வளோ பேரோட மென்டல் ஹெல்த்தை கியூர் பண்ண முடியும். புரியுதா? எல்லாம் ஓகே. ஆனா இதுக்குதான் உன்னை நிறைய படம் பார்க்கலாம்னு சொன்னேன். இந்த ஹாலிவுட் படத்துல இன்ட்ரெஸ்டெல்லாம் இன்செப்ஷன் மாதிரியே பேசுற.
நம்ம ஊர் படம் மாதிரி யோசிடா. இந்த சூர்யா படம் 24 இங்க நேத்து நாளே அந்த மாதிரி யோசி. அதான் ஒர்க் அவுட் ஆகும். உனக்கு இதெல்லாம் ஜோக்கா இருக்குல்ல? விடு, சும்மா தான் சொன்னேன். அப்புறம் வீட்டில் ஊர்ல இருந்து எப்போ வராங்க? நாளைக்கு தானே? ஆமா. டே டே வீரா, டே நில்றா. டே வீரா, டே வீரா, அட்லீஸ்ட் டீக்காச்சு காசு கொடுத்துட்டு போடா. போடா டேய். பிரதர், நீங்க காலையில நியூஸ் பேப்பர் போடுற சிவா தானே? ஆமாம். இன்னைக்கும் நியூஸ் பேப்பர் போட்டிங்களா? அது வீட்டில் யாரும் இல்லைன்னு கேட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆமா, நான் நேற்று நைட்டு ஃபுல்லாக லேப்ல இருந்தேன். ஆனால் நேற்று நான் ஒரு பாயிண்ட் போட வேணாம்னு சொல்லியிருந்தேனே. அப்படியா? தெரியலையே. ஆ, சரி ஓகே, இன்னைக்கு போட்டது இருக்கட்டும். ஆனால் ஒரு 1 வீக் வேணாம். நான் வந்து ரிசர்ச் வெளியே போகிறேன். சரி ஓகே. ஓகே. சயின்டிஸ்டாக இருந்துட்டு ஒரு பேப்பர் கூட படிக்க மாட்டாரு போல. பிரதர் கூப்பிட்டீங்களா? இல்லை இல்லை. சொல்றா. டே மச்சான், அப்பவே நான் சொல்ல மறந்தேன். கிறிஸ்டபர் சார் இந்த தமிழ் பசங்களை நம்ம டீம்ல ஜாயின் பண்ணி விடுறாங்க. பேரு தேவா சங்கர். அவங்க கூட நான் பேசி பார்த்தேன். நாலேஜ் வேற இருக்கு. இது பார்த்தா அவங்க டேட்டா சயின்ஸ்ல மாஸ்டர்ஸ் பண்ணிருக்காங்க. டே அவங்க பக்கத்து ஊர் தான்டா. அவங்க கூட பேசுற வரைக்கும் பார்த்தா ஓரளவுக்கு வைப் செட்டாருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. டே நீ இன்னுமாடா என் மேல கோவமா இருக்க? இல்லையே. அப்போ நாளைக்கு என்ன நாள்னு சொல்லு. நாளைக்கு சாட்டர்டே. சாட்டர்டேன்னு தெரியாது பாரு. டேய் வைடா போன. ஹாய்மா. என்ன எல்லாம் சேஃப் தானே? எல்லாம் சேஃப் தான். காலையில பிக்கப் பண்ண வந்த ஸ்டேஷனுக்கு
ஓகே. அப்பா எங்க? அப்பா காணோம். அப்பாவா? அப்பா தூங்கிட்டு இருக்கு. ரொம்ப டயர்ட் ஆயிட்டு. ஓகே ஓகே. ஏன் ஒரு மாதிரி இருக்க? டெய்லி கையில ஒரு வாட்ச் கட்டிட்டு தூங்குவியா? அது இன்னும் வேலை செய்ய மாட்டுக்கா? ஆமாம்மா, நானும் ஒவ்வொரு தடவையும் ஒர்க் ஆயிரும் நினைச்சு தூங்கும் போது கையில மாட்டுறேன். காலையில பார்க்கும் போது எப்பவும் போலதான் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் அது ஒர்க் ஆகி நம்ம எல்லாரும் நம்ம கனவுகளுக்குள்ள போயிட மாட்டோமா? என்னைக்காவது எல்லா மனநோய்க்கு ஒரு தீர்வு கிடைக்காதா? அதனால நிறைய பேருக்கு உதவுமா? உலகமே ஒரு அமைதி பூங்காவா மாறலாம். முன்னாடியே நடக்க போற ஒரு டேஞ்சரை நிப்பாட்டலாம். நம்ம இளமையை கூட திரும்ப கொண்டு வரலாம். கேட்கவே இவ்வளவு நல்லா இருக்குல்ல. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு நடக்கும்னு தான் தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் முடி வெட்டாம இருக்க? ஃபர்ஸ்ட் போய் முடி வெட்டிட்டு வா. நான் காலையில வீட்டுக்கு வரும்போது வீடெல்லாம் நீட்டா இருக்கணும். அந்தந்த திங்ஸ் அந்தந்த இடத்துல வச்சுட்டு சொல்லிட்டேன். சரி, ஓகே. இப்படியே சிரிச்ச முகமாரி எவ்வளவு அழகா இருக்க பாரு இப்போ. இங்க பாரு வீரா, வாழ்க்கையில நம்ம நிறைய ஆசைப்படுவோம். ஆனா நேச்சர் நமக்கு எது சரியோ அதுதான் செய்யும். ஓகேவா? அதனால ரொம்ப யோசிக்காம நிம்மதியா தூங்கு. சரியா? ஓகே. சரி, ஓகே. பாய். குட் நைட். குட் நைட். டேய், இவ்வளோ சாக்லேட் மிச்சம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் கொடுறா. போடா, நான் இங்க இருக்க எல்லாருக்கும் கொடுப்பேன். டேய் மச்சான், ஃப்ளேம்ஸ்ல எஸ் கட்டு ஈ கட்டு எல் வந்துட்டு வேற லெவல் மச்சான்.
டேய் மச்சான் சூப்பரா. டேய் எல்லாம் வந்திருக்கு கன்ஃபார்ம் லவ் தான். அவன் அங்கதான் நிக்கா. போய் ப்ரப்போஸ் பண்ணு. போ போ போ. டேய் அதுல எம்ம வரலடா. அப்ப நாங்க கல்யாணம் பண்ண மாட்டோமோ? டேய் எல்லாம் வந்ததே பெரிய விஷயம்டா. இப்ப எவன்டா கல்யாணம் பண்றதுக்காக லவ் பண்றான்? போய் ப்ரப்போஸ் பண்றா. நாங்க ஷாஜான் விஜய் மாதிரி வெயிட் பண்ணுவோம்டா. ஆனா ஏமாத்தல மாட்டேன். டேய் உனக்கே இதெல்லாம் ஓவரா தெரியலையா? டேய் ஏன்டா? என்னடா டேய் அத கூட நீ இங்க பாரு மச்சான். எல்லாம் வந்திருக்கான். அந்த பூஜை பொண்ணு கூட போய் ப்ரப்போஸே பண்ண மாட்டேங்கிறான். எங்க காத்து? இதோ டேய் மச்சான் எப்படி உனக்கு எங்கேயோ மச்சான் இருக்குடா. நீ எப்படா பார்த்த? சீ டேய் அதை விடு. இங்க பாரு இதான் சரியான நேரம். அவளும் அங்கதான் நின்றுருக்கா. இதுக்கப்புறம் பாத்துக்கா ஃபேர்வெல் வந்துடும், எக்ஸாம் வந்துடும், பார்க்க கூட முடியாது. சான்ஸே கிடைக்காது. இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கா. ப்ரப்போஸ் பண்ணா மச்சான் எப்படிடா ப்ரப்போஸ் பண்ண தெரியாது. பயமா இருக்குடா. அவ உனக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப போடா போய் போய் ப்ரப்போஸ் propose பண்ணு. பண்ணு. போடா போடா, போடா போய் ப்ரப்போஸ் பண்ணா. போடா போடா. டேய் இருங்கடா. பண்றேன் போதுமா? பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ண முடியலைனாலும் இந்த கனவுகள் மூலியமாக பாஸ்ட்டுக்கு போகலாம். அதில் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா உங்கள் இளமையை கூட உங்களால் மீட்டெடுக்க முடியும். எப்படிரா நிஜமா அந்த வாட்ச் ஒர்க் ஆயிட்டா? சத்தியமா என்னால நம்பவே முடியல. இவ்வளவு சின்ன பையனாய் வந்திருக்க. எந்த வருஷத்துக்கு போன? பேசிக்லி ஐம் a watch. அது மட்டும் வேண்டாம்டா. தெரியலடா எப்படின்னு. இப்போ போல கையில மாட்டிட்டு படுத்தேன். ஒர்க் ஆயிட்டு. மச்சான் இந்த அதிசயத்தை இப்பவுமே கிறிஸ்டபர் சார் கிட்ட போய் காமிக்கணும். வா 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 வா. ஒரு நிமிஷம். வாட்ச காணும். எது வாட்ச காணுமா? ஆமாடா இந்த கையில தான் மாட்டிருந்தேன். டேய் வீட்டுல தான் வச்சிருப்பேன். வா போய் பாப்போம். என்னடா நியூஸ் பேப்பர் அடிச்சு வச்சிருக்க? இது யார் வாட்ச்? தெரியலடா. லாஸ்ட் டிராவல் 2050 to 20யா? டேய் என்னடா அது? அப்போ இதுக்கு முன்னாடி உன் வாட்ச்ல டிராவல் பண்ணிருக்காங்களா? அப்போ வாட்ச் எங்க? இந்த வாட்ச் 2050 to 20னா யார் கணக்குல நீ போன? உன் கணக்குல யார் வந்தா? எனக்கு முன்னாடி தெரியல. அது என்ன? டேய் ஏதோ ஸ்கூல் கனவு போன மாதிரி இங்கிருந்து யாரோ சைட்ல வந்து இடிச்ச. தெரியலடா யாரு, ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லைங்கிற. ஆனா இது ஏதோ 2050ல இருந்து வந்த மாதிரி காமிக்குது. இது ஏதோ எனக்கு ட்ராப் மாதிரி இருக்கு.
இதை வேணா நம்ம லேபுக்கு கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுவோமா? இல்லடா, லேப்க்குலாம் இதை கொண்டு போக வேணாம். என் வாட்ச் எடுத்துட்டு இங்க இருந்து ஒருத்த போயிருக்கான். இதை யூஸ் பண்ணி நம்ம அங்க போய் நம்ம வாட்ச் எடுத்துட்டு திரும்ப வந்துருவோம். டேய் அதுல லாஸ்ட் டிராவல்னு போட்டுருக்குடா. டேய் விடுறா. டேய் கலத்தடா. டேய் எனக்கு என் வாட்ச் தான்டா. அதுக்கு டேய் கலத்தடா. போடா. டேய் மாத்தி போண்டா. டேய் விடுறா. டேய் வாடா டேய். டேய் வீரா, ஃப்ளேம்ஸ்ல எல் வந்துடா. நீ எங்கடா போற? ஒருத்தன். வாட்? டேய் உன்னை சாக்லேட் வாங்கதாடா நம்புனேன். எங்கடா போய் தொலைஞ்சா? டேய் ராமு 10 வருஷம் கழிச்சு உன்னை பார்க்கண்டா. டேய் பூஜா பொண்ணு கூட உனக்கு லவ் வந்துக்குறா. எங்கடா போற? டேய் அதுக்குள்ள இப்ப நேரம் இல்லடா. டேய் ராம் இத குடி. ஆமா இதையும் விடுறா. டேய் நீ இங்கே இரு, நான் வந்துறேன். டேய் வாடா டேய். உனக்கு அப்புறம் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே இரு. என்னடா பைத்தியக்காரனுங்க மாதிரி ஓடி நிக்கிறீங்க? சாக்லேட் வேற கையில இருக்கு. சரி நம்மளே சாப்பிட்டுறோம். எனக்கு இன்னைக்கு பர்த்டேண்ணே. டாடா. அப்போ நாளைக்கு என்ன நாள்னு சொல்லு. டேய் என்னடா நடந்துச்சு? ஒண்ணுமே புரியலடா. யாரோ வந்து தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. இந்த சைக்கிள்காரன் யாரா இருக்கும்டா? வாட்ச திரும்ப கையில கொடுத்துட்டான். ஒரு மாதிரி சைக்கிள் சத்தம், வண்டி இடிச்சது, அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. நீ அவனை பார்த்தியா? இல்ல உன்னதான் கேக்குறேன், பார்த்தியா? இல்லடா, இந்த வாட்ச் யார் எடுத்தான்னு பார்க்கல. அங்க இருக்கிற நம்ம வாழ்க்கைய பார்த்தேன். என்ன? நம்ம போன வருஷத்தை கவனிச்சியா? 2020. அங்க ஒவ்வொரு தொழில வேலை பார்க்குற வேலைக்காரங்களை கவனிச்சேன். அவங்க முகத்துல அவ்வளோ நிம்மதி, அவ்வளோ சந்தோஷம். ஸ்கூலு விட்டோம், நான் வீட்டுக்கு போக போறோங்கிற நம்ம முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை கவனிச்சேன். அடுத்த 2 வாரத்துல அங்க என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு மட்டும் தானே தெரியும். நாடு பூரா பரவ போற அந்த கொடிய நோயினால அங்க வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரோட தொழிலை இழந்து, ஏன் சொந்த பந்தங்களோட உயிரை கூட இழந்து
2 வருஷத்துக்கு எதுவுமே பண்ண முடியாம வீட்டுக்குள்ள உட்கார போறோம்னு அங்க இருக்க ஒருத்தர் கூட தெரியாதுல. நம்ம சந்தோஷமே ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா டியூஷன், டியூஷன் விட்டா ஏரியா பசங்களோட விளையாடுறது. இது எல்லாத்தையுமே மாஸ்க்குங்கிற ஒரு கவசத்தை மாட்டி மறைக்க போறோம் நம்மளுக்கு கூட தெரியாதுல்ல. ஆனா அந்த நொடியில நம்ம சந்தோஷத்தை நம்ம முகத்துல கவனிச்சியா? மச்சான், இந்த வாட்ச் வச்சு கடந்த காலத்துக்கோ கனவுக்குள்ள போறதையோ நம்ம பண்ணி இந்த நொடி அடைஞ்சிருவோன்ற மறுக்கா. டேய் என்னடா சொல்ற? இந்த வாட்ச் வேணாண்டா, டிஸ்மெண்டல் பண்ணிடலாம். டேய் ஸ்கூல்லேருந்து நீ என்னெல்லாம் சொல்லியிருக்க அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். நீ சொன்னதுனால தான் இந்த டியூஷனு, காலேஜ், இந்த லேபு எல்லாம் ஒன்றா பண்ணியிருக்கோம். அப்பத்துலேருந்து நீ எது சொன்னால் நான் சரிதான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மட்டும் நான் எப்படி இல்லைன்னு சொல்ல போகிறேன்? நீ சொன்ன மாதிரி இந்த வாட்சை டிஸ்மேண்டல் பண்ணிட்டு இந்த வாட்ச் நமக்கு வேண்டாம். கண்டிப்பாக இந்த வாட்ச் எடுத்தவன் நம்ம நண்பனாகவும் இருக்க முடியாது, எதிரியாகவும் இருக்க முடியாது. நம்ம கிட்ட அவன் திரும்ப தந்திருக்கானா? ஏதோ ஒரு காரணம் இருக்கும். டேய், அது யாரை வேணா இருந்துட்டு போட்டோம்டா. கெட்ட கனவை நினைச்சு மறந்துடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு நல்ல கனவை நினைச்சு நம்ம மறந்துடுவோம். அப்பா ஊர்ல 2 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அக்ரிகல்ச்சர் பண்ண போயிடலான்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்லோ லைஃப். உனக்கு இஷ்டம் இருந்தா நீயும் வா. சூப்பர்டா, கண்டிப்பா பண்ணுவோம். ஒரு நிமிஷம், சாரிடா, ஹாப்பி பர்த்டே. ஆமாண்டா, இந்த மாதிரி ஏதாச்சும் மிராக்கல் நடந்தாதான் ஃப்ரெண்டோட பர்த்டே நான் வருது. அண்ணே, 2 பால் பாக்கெட் தாங்க. 2 நிமிஷம் பொறு தம்பி, தாரேன். நடக்கும். உலகம் முழுவதும் இருந்து 5000 பேர் மர்மமாக காணாமல் போயுள்ளனர். அவர்கள் அனைவரும் மார்ஸ் குடியேற்றம் செய்யப்படுகிறார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. யார் இதற்கு பின்னில் இருக்கிறார்கள் என்பது இன்னும் தெரியவில்லை. ஆனால் 2030 உருவான ட்ரீம் டைம் டிராவல் வாட்ஸ் இந்த திட்டத்துக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது உறுதி. அந்த வாட்ஸை உருவாக்கிய டாக்டர் வீராவின் ஒப்புதல் வீடியோ ஒன்று தற்போது லீக் ஆகியுள்ளது. விஞ்ஞானிகள் கௌதம், தேவா, சங்கர் உள்ளிட்ட பலர் இந்த வழக்கில் விசாரணைக்கு உள்ளாகின்றனர். இது விஞ்ஞான முன்னேற்றமா இல்லை மர்மம் கொண்ட மனித சோதனையா? பதில் கிடைக்காமல் மக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். பிரச்சனை வந்து நேஷனல் நியூஸ்ல இருந்து இன்டர்நேஷனல் நியூஸ் வர போயிட்டு. அவன் எங்க இருக்கான்? அவனை சீக்கிரம் கூட்டிட்டு வா, நான் கார்டனில் நிற்கேன். ஓகே ஓகே. இரு வாட்சே போயிட்டு லேப்ல என்ன பண்ணிட்டு இருக்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி தெரியாத மாதிரி நின்று இருக்கான் பாரு. டேய், நீ எதுக்குடா அவனை ப்ளேம் பண்ற? டேய், வேண்டாம், மார்சருக்கு ஏஜென்சிக்கு ஹெல்ப் பண்ண போறான். ஆனா இவன் பண்ண மாதிரி தானே சென்சார் போட்டு சிபிஐக்கு ரிப்போர்ட் பண்ணிச்சு. டேய், நான் பண்ணலடா. நம்ம லேப் சென்சரை யாரோ ஹேக் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம நான் அப்ரூவ் பண்ணாம வாட்ச் ஆக்சஸ் பண்ண முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். டேய், 2 நாள் முன்னே
விநாயகர் 2 நாளாக வரல, அவன் தான் இந்த லேபை க்ளோஸ் பண்ணுவான். டேய் அவனே ஊர் போகணுன்னு இருக்கான்டா, இதை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் பண்ணலன்னா அப்போ யாரு? இப்போ 5 வருஷம் முன்னாடி யூஎஸ் சிண்டிகேட்டு சண்டை போட்டாமல் அவங்களா இருக்கும். டேய் அந்த சிண்டிகேட்ல நம்ம ஒருத்தரை கூட விட்டு வைக்கல, அவங்களெல்லாம் இருக்காது. டேய் அவங்க இல்லைன்னா வேற யாருடா? டேய் 8 வருஷம் முன்னாடி அசர்பைஜானில் சண்டை போட்டோமே அவங்களா இருக்குமா? இப்ப இருக்க நிலைமையில நம்மள நம்ப போறது ஒரே ஆள் தான். யாரு? வேற யாரு? நம்ம சீனியர்ரா, கிறிஸ்டபர் சார். நம்மளுக்கு இருக்க சுச்சுவேஷன்ல அவர் மட்டும் தான் நம்புவாரு. சார் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு நியூ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். எப்போ லான்ச் பண்ண போகிறீங்க? சூன் கௌதம். ஆக்சுவலி ஹேவ் அ கொஷின், டவுட்னு கூட சொல்லலாம். கவர்மெண்ட் அண்ட் மெடிக்கல் சயின்ஸ் எப்படி உங்கள் ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணாங்க? நானே எதிர்பார்க்கல. ஹவுஸ் இஸ் பாசிபிள் டு ஹேவ் சச் அ பவர்ஃபுல் வாட்ச் இன் த வேர்ல்ட்? என்னைக்கு ஆஃப்லைன் வாழ்க்கையை மறந்து ஆன்லைன் தான் வாழ்க்கைன்னு வாழ ஆரம்பிச்சோமோ 70% இந்த மென்டல் ப்ராப்ளம் இந்த மொபைல் அடிக்ஷனாலே ஸ்டார்ட் ஆச்சு. இனிஷியல் ஸ்டேஜில் டினை தான் பண்ணாங்க. 2030 கனவுக்குள்ளே போகிற வாட்ச் தான் யார் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபியூச்சர் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இட்ஸ் குவைட் ரிஸ்கி. பட் இந்த வாட்சால் ஸ்லீப்பிங் டிஸார்டர், எல்லா விதமான ஃபோபியாஸ், நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், மென்டல் ஹெல்த்லேயே ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணிச்சு. இதை வச்சு நாங்கள் 8 கோமா பேஷண்ட்ஸை இந்த வாட்ச் அவங்களோட ஹேண்டில் ஒரு ரிஸ்ட் பேண்ட் மாதிரி மாற்றி இன்ஸ்டண்ட்டாக கான்ஷியஸ் ஆனாங்க. ஸோ இட் கெப்ட் கோயிங். வெல், தட்ஸ் கிரேட். லேப்ல எல்லாம் நல்லா கிடையாது. யார் நீங்கள்? ஹாய் சார், என் பேர் விநாயக். நாங்கள் 3 மந்த்ஸாக லேப் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். நீங்கள் கிறிஸ்டபர் தானே, வீரோட சீனியர்? உங்களை பற்றி டீமில் எல்லோரும் சொல்லியிருக்காங்க. இந்த வாட்சோட ஃப்ரீக்வன்சி பற்றி தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். எல்லாம் ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்குமெண்ட் இங்கே வந்து சப்மிட் பண்ணுறது தான் வேலை. அதுவும் இல்லாமல் வாட்சோட ஆக்சஸ் வெறும் வீராக் மட்டும்தான் சார் இருக்குது. வெல், see you soon. அவரோட லேப்ல போய் இருக்க மாட்டாரு. அவரோட டார்க் ரூம் எனக்கு ஒன்று தெரியும், அது நம்ம லேப் பின்னாடி தான் இருக்கு. அங்கே வேணா போய் பார்ப்போமா? டேய் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. Hi Veera and team. Welcome back to my lecture. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் வளர்ந்ததெல்லாம் ஒரு ஆர்ஃபன்ல தான். அங்கே எனக்கு இருந்தது என்னோட தம்பி, அவனுக்கு நான், எனக்கு அவன். அங்கே நாங்கள் தான் ஒரு குடும்பமாக இருந்தோம். அவனோட கனவே ஒரு ஆக்ரோ சயின்டிஸ்ட் ஆகிறது தான். அவன் எப்பவும் சொல்கிறது ஒன்று தான், இந்த மண்ணை நம்ம காப்பாற்றினா அந்த மண் மக்களை காப்பாற்றும். அண்ணன் என்னை எப்படியாச்சும் படிக்க வச்சிருவாங்கன்னு அவனும் என்னை நம்பினான். எவ்வளோ கனவுகளோடு இருந்த என் தம்பியை எங்கேயோ இருந்து வந்த கோவிட் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிருச்சு. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என்னால் அவனை காப்பாற்ற முடியல. அவனை எப்படியாச்சும் டைம் டிராவல் பண்ணி காப்பாற்றணும்னா நான் டைம் எக்ஸில் சயின்டிஸ்டே ஆனேன். டைம் டிராவல் மிஷன் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. ஐ வில் மேக் இட் பாசிபிள். ஆனால் நீ என்னடானா கனவுக்குள்ளே போகிற வாட்சை கண்டுபிடிச்சி மென்டல் ஹெல்த்தை காப்பாற்றிட்டு இருந்த. அது எப்படிடா அப்படி ஒரு வாட்ச் உனக்கு மட்டும் ஒர்க் ஆகும்? தோத்து போய் உட்காந்துருந்த எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. மார்ஸ்ல இருந்து S4 ஏஜென்சி. மார்ஸ்ல சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சீக்ரெட்டாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏஜென்சி. அவங்களோட ஒரே மிஷன் சூப்பர் ஹியூமன்ஸ். ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மூலியமா மனுஷங்களோட அதிசக்தி வாய்ந்த உயிரினமாக உருவாக்குறது. மனுஷனோட சிந்தனை மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செல்லுலையும் ஜெனடிக் மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நோய் இல்லை, இந்த பெயினாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மிஷனுக்காக டன்ஸ் கணக்கில் ஹியூமன்ஸ் தேவைப்படுது. ஆனால் ஸ்பேஸ் எக்ஸும் நாசாவும் இதுக்கு சம்மதிக்கலை.
இத்தனை வருஷமா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன்ல, அது என்னன்னு தெரியாதுல? நியூராக்ஸ். காயின் சைஸ்ல இருக்க இந்த சிப்பை வச்சு மிஷின்ஸை மட்டும் இல்லை, ஹியூமன்ஸையும் மேனிபுலேட் பண்ணலாம். லேபுக்கு என்ன நில விசாரிக்க வந்து நினைச்சியாடா? அவனை நான் மேனிபுலேட் பண்ணேன், அவன் உன் லேபில் இருக்க பாட் சென்சாரை மேனிபுலேட் பண்ணான். ஆனால் அந்த சென்சாரே நீ அப்ரூவ் பண்ண மாதிரி அந்த ஃபுட்டேஜஸை சிபிஐக்கு ரிப்போர்ட் பண்ணிருச்சு. இந்த சிப்பும் வாட்சில் செலுத்தி எப்பயோ ட்ரீம் மேனிபுலேஷன் ஆக்சஸ் பண்ணிட்டேன். அண்ட் எஸ்போரோட ஃப்ளைங் ஆப்ஜெக்ட் வச்சு நைட்டு தூங்கிட்டு இருக்க மக்களை அவங்களுக்கே தெரியாமல் ஒவ்வொரு நாட்டில இருந்தும் கொத்து கொத்தா மக்களை தடையமே இல்லாமல் தூக்கிட்டு போய் வச்சேன். குரங்கிலிருந்து வந்த இவ்வளோ வீக்கான மனுஷங்களை ஒரு புது பிறவிக்கு கொண்டு போகிறேன். தி மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் ஹியூமன்ஸ். அண்ட் உங்களோட 50% டீலை நாங்கள் சைன் பண்ணிட்டோம். $1 billion பிஸ்னஸ். உலகம் முழுக்க உங்களை கோடிக்கணக்கான விலை கொடுத்து வாங்கி அடுத்து வரப்போகிற உலக பொருளை மக்களோட மக்களாக கலக்க வச்சு ஒவ்வொரு நாட்டிலையும் மறைமுகமாக செயல்படுத்த போகிறாங்க. பப்ளிக் பிளேஸ், காலேஜ், இராணுவ வரை உங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். இனிமேல் இங்கே மனுஷனுக்கும் போர் இல்லை, மனுஷனுக்கும் சூப்பர் ஹியூமன்ஸ்க்கும் தான் போர். இட்ஸ் an AI revolution. ஆல்ரெடி இட்ஸ் டூ லேட். இனிமேல் என்ன பண்ண போற? தேச துரோகின்ற பட்டத்தோட கம்பியன்றியா? Mark my words. AI will be no more kind to humans. இவரை போய் நல்லவர் நினைச்சேன். அப்போ இத்தனை வருஷம் இதெல்லாம் பண்ணது இவரு தானா? கன்ஃபார்ம் அவன் லைஃப் டைம் ஜெயில் தான். நான் ஜெயிலுக்கு போகக்கூடாது. இட்ஸ் an AI war. வாய மூடுறா. அவனை ஏன்டா திட்டுற? இத்தனை வருஷம் இந்த வாட்ச்காக இவ்வளோ இழந்து என்ன கிடைச்சது? மக்கள் நல்லதுக்காக எவ்வளவோ பண்ணோமே, என்ன கிடைச்சது? வேற வழியே இல்லையா? டேய் வீரா, ஏதாச்சும் சொல்லண்டா. இத்தனை நேரம் மக்கள் எப்படி காப்பாற்ற போறோம்? டேய் நான் உன்னை தானே கேட்டுட்டு இருக்கேன். ஏன்டா பண்ணிட்டீங்க? சண்டை போடுங்க. இப்படி நம்மளுக்குள்ளேயே ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கனால தான் நம்மளுக்கு மேல நம்ம உருவாக்கி வச்சது நம்மள ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. ஏஐ தான் சொல்றேன். மனுஷங்களாம் வீக்கா. அவர் சொன்னார் பாத்தியா, நம்ம எல்லாரும் என்னைக்கு நிஜமா வீக்கானோம் தெரியுமாடா? சுயமா யோசிக்கிறதே மறந்து நம்மளுக்கு மேல ஒரு புத்திசாலி இருக்குன்னு நம்ம என்னைக்கு ஒரு ஏஐ இடம் நம்போ அன்னைக்கு தாண்டா நம்மள வீக்கானோம். கேன்சர், ஹார்ட் அட்டாக், டிபிலாம் எப்படி சின்ன குழந்தைங்களுக்குலாம் வருது? ஜலதோஷம், காய்ச்சல் மாதிரி பரவுது. ஏஐ சிந்தட்டிக் ஃபார்மிங், செயற்கை வளர்ற சாப்பாட்டை சாப்பிட்டு உறக்கப்பத்தி ஒரு குழந்தைக்கு விட்டமின் B12, ஜிங்க், அயன், ஊட்டச்சத்து உடம்புல இல்லாமே போச்சு. மருந்தே உணவு, உணவே மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு மருந்து மட்டுமே உணவு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். மருத்துவம் என்னைக்கும் இங்கே பிசினஸ் ஆயிட்டுடா. அந்த பிசினஸாக தான் ஒருத்தன் சூப்பர் ஹியூமன்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கிருந்து மாஸ்லயும் போய் பண்ணிட்டு இருக்கான். மனுஷன் அழிக்க இன்னொரு பிரிவியா? மனுஷனை அழிக்க மனுஷனே போதும்டா. இது எல்லாத்தையும் நம்ம 4 பேர் நினைச்சா மட்டும் மாற்ற முடியாது. ஆனா இது எல்லாத்துக்கும் நம்ம 4 பேர் காரணம் தான். இந்த வாட்சை நான் உருவாக்குனதே மக்கள் நல்லதுக்காக தான். ஆனா அதுவே இன்னைக்கு இப்படி கொண்டு வந்து நம்மளை நிப்பாட்டு நினைச்சு கூட பார்க்கல. இனி உலகத்துல இருந்து ஒருத்தன் கூட காணாம போக கூடாது. இங்க இருந்து தூக்குன அத்தனை பேரையும் மறுபடியும் கொண்டு வரேன். அவன் கையில அந்த வாட்ச் இருக்க கூடாது, யார் கையில இருக்க கூடாது.
நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனால் நம்ம கிட்ட இப்போ வாட்ச் இல்லை. என்ன பண்றது? ஏய், இது நானும் சங்கரும் ட்ரை பண்ண ஒரிஜினல்ஸோட டிஜிட்டல் காப்பி தானே? டேய் ஆனால் அந்த வாட்ச் வேலை செய்யாதுன்னு சொன்னியடா. ஆமாடா, இந்த வாட்ச் வேலை செய்யாது. ஏன்னு தெரியல. எக்ஸாக்டாக என்னோட வாட்ச் ஃப்ரீக்வன்சியை என்னாலே ரீக்ரியேட் பண்ண முடியல. ஆனால் நீங்கள் கொடுத்த இந்த வாட்சில் இருக்க டிஜிட்டல் மெக்கானிசம்னால இதில் தானாகவே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சு. எக்ஸாக்டாக நம்ம வாட்ச் மாதிரி இது ஒர்க் ஆகாது. ஆனால் இதை வச்சு 3 டைம் தான் கனவுக்கு ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டீஆக்டிவேட் ஆயிரும். இது யார் வாட்ச்? லாஸ்ட் ட்ராவல் 2050 to 20யா? இந்த நேரத்தில் நீ யாரோட கணக்கு போக போகிற? டே கௌதம், நம்மளோட வாட்ச் என்னைக்கு ஆக்டிவேட் ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கா? 2030 ஜூன் 22 அன்னைக்கு எனக்கு வந்து ஒரு ஸ்கூல் கனவுல தான் இந்த வாட்ச் ஆக்டிவேட் ஆச்சு. என் கனவுல நானே என்னை கான்ஷியஸாக பார்க்க முடியும். அங்கே என்கிட்ட இந்த வாட்சை நானே ரீப்ளேஸ் பண்ணுறேன். அங்கே இருக்கிற எனக்கு இது ஒரு சிக்னலாக போய் என் இன்வென்ஷனை நானே டிஸ்மெண்டல் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்ச் வேணாண்டா, டிஸ்மெண்டல் பண்ணிடலாம். டேய், இது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த 20 வருஷம் என்ன நடந்துச்சு நம்மளுக்கே மறந்துடும். இந்த வாட்ச் நோட ஹிஸ்ட்ரியில் எல்லாமே ஆயிரும். எல்லாரையும் காப்பாற்றிடலாம். வீரா, பைத்தியகாரத்தனமா பண்ணாத. உன் கனவுக்கு நீயே போறது குவைட் ரிஸ்கி. ஆமாடா, நாடே 20 வருஷம் பின்னாடி போயிடும். இந்த வாட்ச் வச்சு நம்ம 20 வருஷமா என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நீ மறந்துட்டியா? நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, அதை மறந்துட்டியா? நம்ம தனக்கு தாண்டா முக்கியம். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் போகிறேன். இதில் என் உயிரே போனாலும் மாயிராச்சு. நீங்களாம் வர வேண்டாம், நீங்கள் முடிவு பண்ணி போங்க. டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்ச நமக்கு அது இல்லாமல் எப்படி வாழணும்னு தெரியல. டேய், சைக்கிள் அடிச்சிருக்கேன், இவ்வளோ நேரம் படுத்திருக்க. டேய் எந்திரா, டேய் உன் ஆளுகள்லாம் இன்னும் ப்ரப்போஸ் பண்ண முடியாது. எந்திரி வா. சைக்கிள் அடிச்சு இவ்வளோ நேரம் என்ன ஒழுது கிடக்க? என்ன சைக்கிளா? இங்க பாரு, டியூஷனுக்கு டைம் ஆச்சு, போலாமா? டேய், டிவியில் ஜாக்கி சான் போட்டுப்பாடா, வாடா போ. நீ போயிட்டு வா வீரா. ஆனால் நாமெல்லாம் மறுபடியும் சந்திப்போமா? டேய் கௌதம், அது ஒரு 2 பேர் யாரையும் சொன்னியே, யாரு? தேவா, சங்கர் தானே? அவங்கள வேணா நம்ம ஊருக்கு போயில கூட கூட்டிகிட்டு போவோம். அவங்கள நான் நேரில் பார்த்தது கூட இல்லை, ஆனால் இன்னமும் ரொம்ப நாள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். சரிடா. டேய், 4 பேர் நல்லதுக்காக பண்ணுறோம். கண்டிப்பாக இது தப்பாக போகாது. நம்ம மறுபடியும் சந்திப்போம். எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். எல்லாம் சரியாக வரும்ல? 4 பேர் நல்லதுக்கு அந்த வாட்ச் தூக்கி போட்டோம். இது தப்பா போகாது. சில விஷயத்த வாழ்க்கையில் விட்டுட்டு போகிறது கூட நல்லதான் போல. என் வாட்சனை தூக்கி போட்ட மாதிரி நம்ம கையில் இருக்கிற இந்த நொடி ஒரு கனவாக மாறதுக்கு முன்னே கொஞ்சம் வாழ்க்கையை வாழ்வோம். சிவா தானே? வாழ்க்கையில நம்ம நிறைய ஆசைப்படுவோம், ஆனால் நேச்சர் நமக்கு எது சரியோ அதுதான் செய்யும்.